இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம படுற எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் அவர் பார்த்துட்டு இருக்காரோ, நமக்கான ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுக்க அவர் தயாராக இருக்காரோ, நம்ம என்ன பண்ணோம்? தினந்தோறும் ஜெபிக்கணும். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். இன்றைய நாளில் எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. ஆண்டவரே, உமக்கு முன்பாக இன்றைய நாள் மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே ஜெபிக்கின்ற வேலையில் மனம் விட்டு உங்ககிட்ட நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா. எங்கள் பாரங்கள் எல்லாம் நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். எங்கள் நல்ல ஒரு வழியை காட்டுங்கப்பா. நீங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஆண்டவரே. எங்களுக்காக மரித்தீர், எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே கஷ்டம்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே. யாருக்கிட்ட போகிறதுனும் புரியல. இன்றைய நாளில் உமக்கு முன்பாக வந்திருக்கின்றோமப்பா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பல பாடுகளினால் துன்பப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாள் நமக்கு ஒரு விடுதலான வாழ்க்கை கொடுக்க போகின்றார். பிரியமானவர்களே, பிரச்சனையை கண்டோ பாடுகளை கண்டோ பயப்படாதிருங்கள். மாறாக ஜெபித்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் பிரச்சனை எதுவாயினும் நீங்கள் எளிமையாக ஏறெடுக்கும் ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் உங்களை விடுவிக்க முடியும். ஆண்டவரால் மட்டும் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்க முடியுங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனை இல்லைங்க. இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை கொடுக்க போகின்றார். நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முழு உள்ளத்தோடு முழு ஆர்வத்தோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாற போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை படிங்க, ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் தியானிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. யாருமே இல்லை, தனிமையில் இருந்தாலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவார். நிச்சயமாக இது சாட்சி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த உலகம் பொல்லாத ஒரு உலகமாக இருக்குல்ல. உலகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த அழகான உலகத்தை நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம்ல, நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. ஸோ மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் மாறினா மட்டும்தான் கண்டிப்பாக மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்றதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. இன்றைய தினத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்ற ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் அன்பிற்காகவும் உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சில நேரங்களில் என் வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கும் எண்ணங்களை புரிந்து கொள்வது சிரமமாக இருக்கின்றதப்பா. பிரச்சனைகள் எங்களை கீழே தள்ளிவிட்டன என்பதை அறிந்திருக்கின்றோம் ஆண்டவரே. கீழே விழ விழ வாழ்க்கையில் எவ்வளோ விழுந்துட்டு இருக்கோம். எப்போதான் எங்கள் வாழ்க்கை ஸ்டெடியாக போகுதுன்னு தெரியல. ஏசப்பா, உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையும் செபிக்கின்றானவரே. இப்பொழுது நீர் இருளை அகற்றுவீர், எங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துவீர் என்று உங்கள் மேல் முழு நம்பிக்கை வைத்து உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. உம்மை நாங்கள் ஏறெடுக்கின்ற இன்றைய நாள் ஜெபத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நம்புறாண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கும் நீர் எங்களை மாற்றத்தை கண்டிப்பாக காட்டுவீர் என்று நம்புகிறேன். ஏசப்பா, எங்கள் இருதயத்திற்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த உபத்திரமும் வேதனையும் எங்கள் கிட்ட நெருங்க விடாதபடி செய்ய வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, நல்ல உடல் வலிமையை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சத்தியத்திற்கு சாட்சியாக கொடுக்கும்படி எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கும் எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்குள் உமக்கும் நித்திய மகிமை குறிப்பாக இருப்பதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எது நடந்தாலும் எது நடக்க இருப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நம்பிக்கையோடு அன்போடு உமையை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. சிலுவையின் மூலமாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை வழங்கியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்களா அச்சா. ஒவ்வொரு குழந்தைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோரும் உடல் தெம்போடு வலிமோடு இருக்கணும்னு கேட்குறாண்டவரை. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க. எல்லோரும் நடக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன்.